2 வாரத்துக்கு முன்னாடி ஆர்சிபி வேரியண்டா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டிக்கெட் புக்கிங் பற்றி போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப நாளாக புக்கிங் எப்படா ஓப்பன் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து ஓப்பன் வந்து பண்ண போகிறாங்க. நாளைக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி மார்ச் 10:15 அன்னைக்கு ஓப்பன் வந்து பண்ண போகிறாங்க. டைமிங் 10:15. ஸோ இது எதில் புக் பண்ணலாம்? போன வருஷம் பேடிஎம்ல வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி பேடிஎம்லாம் கிடையாது. பேடிஎம் உள்ள போயிட்டு நீங்கள் அந்த ஈவெண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோ அப்படின்ற இந்த ஆப்குள்ள தான் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நிறைய மேட்சஸ்க்கு ஓப்பனிங் வந்து பண்ணிட்டாங்க. ஒரு 5 டீம் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம்ஸோட இது டெல்லி கேபிட்டல்ஸ், ஜிடி, பஞ்சாப், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அப்புறமா சிஎஸ்கே மேட்சோட டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேருந்தே புக் பண்ணிக்க முடியும். ஆர்சிபி மேட்ச் எப்படிடா டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. ஆர்சிபியோட அஃபிஷியல் ஆப்பில் தான் வந்து போயிட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்க்கு டிக்கெட் புக் பண்ண போறீங்களா? இல்லை வேற ஏதாவது சிஎஸ்கே வர்சஸ் வேற ஏதோ ஒரு டீம் மேட்ச் தான் நான் வந்து சேப்பாக்கில் பார்க்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லப்பா, நான் எதுனாலும் ஸ்டேடியம்லாம் போக மாட்டேன், நான் எனக்கு மொபைல் இருக்கு, டிவி இருக்கு, நான் இதிலே பார்த்து என்ஜாய் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.